வணக்கம். நேற்றைய தினம் நம்முடைய பாராளுமன்றத்தினுடைய மாநிலங்களவையில் இந்தியாவினுடைய ஒரு மாபெரும் தலைவர் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனையும் தலை குனியச் செய்திருக்கிறது. மல்லிகார்ஜுன கார்கே என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவர் அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, ராம்லீலா என்று சொல்லக்கூடிய மைதானத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் நான் கலந்து கொண்டேன். அந்த கூட்டத்தில் கலந்துட்டு நான் வெளியே வந்ததற்கு பிறகு ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் அந்த இடத்தில் பூஜை செய்து தீட்டு கழித்திருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். पब्लिक स्पीच में रामलीला मैदान में रामलीला स्टेज पर भाषण किया और लाखों लोग वहां पर थे. उस वक्त मैंने किसी समाज का, किसी धर्म का नाम नहीं लिया. सिर्फ मैं लोगों के समस्याओं को वहां पर बताया. लेकिन मेरे स्पीच होने के बाद कल वो लोग, बीजेपी के लोग सब मिलके हवन करके उस स्टेज का शुद्धिकरण करने का काम किए. ये you might have read in the newspaper. Is it the way in democracy? How you are protecting the constitution? That too, I am a leader of opposition. மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ்காரர் அப்படிங்கிறதுக்காக அல்ல ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் இப்படிப்பட்ட ஒரு செயலில் ஈடுபட்டிருப்பது என்பது. மல்லிகார்ஜுன கார்கே ஒரு தலித் ராம்லீலா மைதானத்தில் ஒரு நிகழ்வில் கலந்துக்கிட்டதுக்கு அப்புறம் அதை தீட்டு கழிப்போம் என்று பூஜை செய்திருக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள். இதில் இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, இந்த சம்பவத்தை மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் மாநிலங்களவையில் சொல்கிறாரு. பாஜகவினுடைய ஜேபி நட்டா சொல்கிறாரு, இது குறித்து நிச்சயமாக நாங்கள் விசாரணை நடத்துவோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் இப்போது என்ன சொல்கிறார்கள் என்றால், அந்த ராம்லீலா மைதானத்தில் முஸ்லீம்கள் வந்திருந்தார்கள், முஸ்லீம்கள் வந்ததுனால தான் நாங்கள் தீட்டு கழித்தோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். தீட்டு கழித்து, அதாவது சாணி தெளித்து தீட்டு கழித்திருக்கிறார்கள். அப்படி நடந்திருக்கிறது உண்மைதான், நாங்கள் செய்தோம் அப்படிங்கிறத ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். இப்போது ஒரு தினத்திற்கு முன்பு தான் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், தென்னிந்தியாவை சார்ந்த கேரளாவை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஜான் பிரிட்டாஸ் என்று சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த எம்பியை சுஷ்மிதா தேவ் என்று சொல்லக்கூடிய பாஜகவில் தற்போது இணைந்திருக்கக்கூடிய பாராளுமன்ற எம்பி லுங்கிவாலா என்று கிண்டலடித்த செய்தி காட்டுத்தீ போல் பரவியது என்பது தெரியும். பாஜக எப்படிப்பட்டது என்பதை பாருங்கள். நான் உங்களுக்கு ஒரு பழைய 2-3 செய்திகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கெல்லாம் தெரியும், உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் யோகி ஆதித்யநாத். யோகி ஆதித்யநாத் முதலாக உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் பொறுப்பில் அவர் போவதற்கு சற்று முன்பு எலெக்ஷன் ரிசல்ட் வந்துட்டு இருக்கு. அகிலேஷ் யாதவ் தோத்துட்டாரு, யோகி முதலமைச்சராக போகிறார். இப்போ ஆல்ரெடி அந்த முதலமைச்சர் இடத்துல அகிலேஷ் யாதவ் என்று சொல்லக்கூடிய நபர் உட்கார்ந்திருந்ததுனால அந்த இடம் தீட்டு கழிக்கப்பட்டது என்பது அன்றைய தினத்தில் ஒரு மிகப்பெரிய விவாத பொருளானது. அகிலேஷ் யாதவ் என்று சொல்லக்கூடிய தன்னை விட சாதி ரீதியாக குறைந்த ஒரு நபர் இருந்த இடத்துல நாம் போய் எப்படி உட்கார்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் தீட்டு கழிக்கப்பட்டதாக அன்றைக்கு செய்திகள் வெளியாகி மக்கள் மத்தியில் ஒரு மிக பெரும் விவாதத்தை கிளப்பியது என்பது இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒன்றுமில்லைங்க, ராஜஸ்தானில் 2 தினங்களுக்கு முன்பு இதே மாதிரி ஒரு தலித் தலைவர், டிகாராம் ஜெலி என்று சொல்லக்கூடிய ஒரு தலித் தலைவர், அவர் கலந்து கொண்ட இடத்துல இதே மாதிரி தீட்டு கழிப்பு நடந்திருக்கிறது. அப்போ இது 3000-4000 வருடங்களாக பொது புத்தியில் படிந்திருக்கக்கூடிய ஒரு அழுக்கு. இதுதான் சனாதன தர்மம் என்று சொல்லக்கூடியது இல்லையா? சுத்தத்தை பற்றி யார் பேசுவா? பியூர் வெஜிடேரியனுங்கிறது கூட இல்லை, பியூர் வெஜிடேரியனா யார் பேசுவா? உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அப்போது இந்த பியூர் சுத்தத்தை பற்றி பேசுகிறாங்க இல்லையா, அந்த சிந்தனை தான் இவற்றை எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒன்றுமில்லைங்க,
மத்திய பிரதேசத்திலிருந்து வந்த ஒரு செய்தி, நீங்கள் எல்லாம் மறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். மத்திய பிரதேசத்தில் இதே மாதிரி ஒரு பாஜக தலைவர் ஒரு பழங்குடியினத்தை சார்ந்த ஒரு மனிதனின் மீது சிறுநீர் கழித்தார். நாடே கொந்தளித்தது. பிறகுதான் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இப்போ கூட நீங்கள் பாருங்களேன், நீங்கள் தேர்தல் வருதுன்னு வைங்க, அமித்ஷா ஒரு தலித் சகோதரனுடைய வீட்டில் போய் சாப்பிட்டார், உட்கார்ந்து சாப்பிட்டார், தட்டில் சாப்பிட்டார், அவங்க சாப்பிட்ற தட்டில் சாப்பிட்டார், இப்படிலாம் செய்திகள் வரும். இந்த பாஜக தலைவர் அவங்க போய் சாப்பிட்டாங்க, தரையில் உட்கார்ந்து சாப்பிட்டாங்களாம். ஆமாம், அவங்க சாப்பிட்ற தட்டில் சாப்பிட்டாங்களாம். என்னங்க நடக்குது? என்ன நடக்குது? அப்போது இவர்கள் ஒன்றை பாதுகாக்க விரும்புகிறார்கள். அதுதான் இவர்களுடைய அரசியலுக்கான மூலதனம். அதை உடைத்து நொறுக்கினால் இங்கே அவங்களால அரசியல் செய்ய முடியாது. அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை கட்டுக்கோப்பாக பாதுகாப்பது தான் அவர்களுடைய வேலையாக இருக்குது. அதுக்கான எல்லா வேலைகளையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்றும் இல்லைங்க, நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, நீங்கள் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, இங்கே எல்லாமே சரியாயிடுச்சு, சாதி இல்லை, இப்போது ரிசர்வேஷனை தூக்கிடணும், எல்லாமே முடிஞ்சிருச்சு, எல்லாருமே பக்காவாயிட்டாங்க, இங்கே கம்யூனிசம் எல்லாருக்குமே எல்லாமே கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஊழையிடுவதை பார்த்துருக்க முடியும் இல்லையா? எதுவுமே மாறலை. எதுவுமே மாறலை. மாறுறது எங்கே மாறணும்? நீங்கள் சிந்தனையில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் இல்லையா? ஒரு சித்தாந்தம் சொல்லுது தங்களுடைய எதிரிகள் அப்படின்னு யாருன்னு அப்படின்னு ஒரு 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 குறிப்பிட்ட மக்களை சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட சித்தாந்தம் எல்லாம் இருக்கக்கூடிய இடம் இது. அப்போ அதனால் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கலைன்னா தான் ஆச்சரியம். இதுவெல்லாம் தான் நடந்துகிட்ருக்கு. ஆனால் என்னென்னா, இதுவரையிலும் பாஜக சைட்லேருந்து இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் வரும்போது எதையுமே கண்டுக்காமல் இருப்பாங்க. ஆனால் இந்த முறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக விசாரணை நடத்தப்படும் என்று சொல்கிறார். ஆனால் மல்லிகார்ஜுன கார்கே இதற்காக வருத்தப்படவில்லை. இல்லை, அவர் நடந்த சம்பவத்தை துணிச்சலோடு சொல்லி இருக்கிறார். எல்லாம் மாறிடுச்சுன்னு சொல்கிறீங்க இல்லையா, எல்லாமே சரியாயிருச்சுன்னு சொல்கிறீங்க இல்லையா, நாங்கள் பிரதமராக இப்படிப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களாக கொண்டு வைத்திருக்கிறோம் என்றெல்லாம் தேர்தல் காலங்களிலையும் வாக்கு விவாதங்கள் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? இவர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு கட்சியினுடைய ஒரு மாபெரும் தலைவருக்கு நேர்ந்திருக்கக்கூடிய சம்பவம் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான செய்தி. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.